இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த டேபிள் வரையறதுக்கான நம்ம முன்ன வந்து மார்க் ஸ்டேட்மெண்டோட ஃபார்மேட்ல ஒரு டேபிள் போட்டோம். சரியா? அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ண போறோம் தீபா? இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லு? இப்ப எங்க போறோம்? சாக்லேட் மலைக்கா? ஏமா அப்படியே கனவுல எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காம இங்க டோன். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்பயும் ஒரு சின்ன பசங்க வேலைதான். என்னது டேபிள்? ஸ்கூல் பசங்க சொல்ற டேபிள்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் வழியா ஜெனரேட் பண்ண போறோம். சரியா? அது எத்தனாவது டேபிள்னு கேட்கும். நம்ம அதுக்கான ஆன்சர் கொடுத்த உடனே அந்த டேபிளை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம டாஸ்க். எப்படின்னு பார்க்கலாம். இது நான் வந்து இப்ப ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது, நம்மளோட ப்ரொசீஜர்ல இருக்கிறது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இதுல 2 காரணம். காலையில செஞ்ச மாதிரியே இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும். நான் காலையிலோட கமாண்ட் ப்ராம்ப்ட கூட க்ளோஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டுக்கிறேன். விண்டோஸா சிஎம்டி ஏற்கனவே அப்பாக் ரன் ஆகுது. நான் என்ன பண்ண cd/exam/ht/docs சரியா? cd கோப்பா, அதுக்கப்புறமா நோட் பேட். நான் வந்து இது table.html சொல்றேன். table.html கொடுத்துட்டு எஸ் கொடுப்போம். என்னப்பா ஐயோ table.html ஏற்கனவே நம்ம அந்த இதுக்காக போட்டோமா? table1.html போட்டுடலாம். ஏன்னா நம்ம அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் போடும்போது table.html பேர் கொடுத்துட்டோம். அதனால table1.html பேர் கொடுப்போம். நியூ ஸ்கிரிப்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், HTML, அதுக்கப்புறம் ஹெட், அப்புறம் டைட்டில். இதுல வந்து டேபிள்னு போடுறேன். மல்டிப்ளிகேஷன் டேபிள், மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஸ்லாஷ் டைட்டில், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஹெட். அவ்வளவுதான். அந்த ஹெச்ரெஃப் எல்லாம் போட்டு லிங்க் ரெல் போடல, அதனால நம்ம ஸ்லாஷ் ஹெட் போட்டுட்டு இப்படியே இதை விட்டு வெளில போயிடுவோம். இங்க வந்து பாடி இதுக்குள்ளால நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியதுதான். அப்ப நான் என்ன பண்றேன், ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதுல வந்து டேபிளோடைய நம்பரை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வாங்க போறேன். வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம வழக்கமா ஒரு எக்ஸ்ன்னு இன்புட் வாங்கணும்னு வச்சுக்கோ, என்ன செய்வோம் நாம சொல்லுங்க, என்டர் எக்ஸ்ன்னு ஒரு இடத்துல கொடுப்போம். அதுக்கப்புறமா இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் எக்ஸ், நேம் ஈக்குவல்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? இப்ப நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. இப்ப என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்பர் இல்ல ப்ராம்ப்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களை குழப்பாம பண்ணுவோமா குழப்பி பண்ணுவோமா வேணாம். இதுல என்டர் இல்லைன்னா விச் டேபிள் அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? இப்ப இது என்ன ஆகும், எக்ஸ்ன்றது வந்து டேபிள் நம்பரா வந்துரும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் நம்பர் எக்ஸ். இது எதுக்காக ரெண்டாவது தடவை எக்ஸே தான் திரும்ப எப்படி எக்ஸா மாறுது? நாமே தான் அழுக்கா இருந்தோம்னா என்னது, ஐயோ நம்ம ரொம்ப ஊரெல்லாம் சுத்தி ரொம்ப உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிட்டு அழுக்காயிட்டோம் அப்படின்னா போய் குளிச்சுட்டு வந்தா நாமே தான் அங்க இருக்கிறோம். ஆனா என்னவா சேஞ்ச், அதேதான் இங்கேயும். இந்த எக்ஸ் வந்து முதல்ல என்னவா இருக்குதுன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. அது நம்ம நம்பரா மாத்திக்கிறோம். மாத்திட்டு தான் நம்ம வந்து டேபிளுக்குள்ளால போட முடியும். சரியா? இது ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? நமக்கு டேபிள் வழக்கமா எப்படி சொல்லுவோம்? நீங்க ஸ்கூல்ல டேபிள் எப்படி படிச்சிருக்கீங்க? இப்போ 5 டேபிள் சொல்லணும்னு வச்சுக்கோ, எப்படி சொல்லுவேன்? 1 2 5s are 10, 3 5s are 15 அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே தான் நாம கம்ப்யூட்டரை சொல்ல வைக்க போறோம். ரைட்டா? எப்படின்னு பாப்போமா? பெரிய வேலை எல்லாம் கிடையாது. எப்படின்னு சொல்றேன். ஒரு ஃபார் லூப் போட போறேன். 10 வரைக்கும் தான். 10 5s are 50 நம்ம நிறுத்திட்டு சொல்ல போறோம். ஃபார் வேர் I equals 0 கிடையாது 1. அப்புறம் I less than or equals 10. நம்ம வழக்கமா less than ஓட முடிப்போம். less than or equals 10. I plus plus போட்டுட்டு document dot write. ஆஹா, இங்க வந்து ஒரே ஒரு சின்ன டாக்குமெண்ட் டாட் ரைட் விட்டுட்டேன். டாக்குமெண்ட் டாட் ரைட். இதுல வந்து டேபிள் அப்படின்றது மட்டும் போட்டுக்கிறேன். லெஸ் தேன் கிரேட்டர் தேனுக்கு நடுவில் ஒரு டேபிள் மட்டும் போட்டுறேன் மேல. ஏன்னா டேபிள் ஆரம்பிக்கணும் இல்லையா? அது வந்து லூப்புக்குள்ளால ஆரம்பிக்க முடியாது. ரைட் டிஆர் அப்புறம் TD/TD வந்து எத்தனை வரணும் சொல்லுங்க. ஒரு நம்பருக்காக ஒண்ணு, எக்ஸ் இன்டூ மார்க்குக்காக ஒண்ணு, அப்புறமா இன்னொரு நம்பருக்காக ஒண்ணு, ஈக்குவலுக்காக ஒண்ணு, ரிசல்ட்டுக்காக ஒண்ணு. மொத்தம் 3 வரணும். இது 5 வரணும்.
ஏன்னா முதல்ல நாம சொல்ற நம்பர் இப்ப 5 நம்பர் 1 2 3 அதுக்கானது. அடுத்த டேபிளோட நம்பருக்காக 1. இப்ப நான் என்ன பண்றேன் /td இது வந்து 5 தடவை போட்டுக்கிறேன். 5 தடவைனா 4 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 4 தடவை. அதுக்கப்புறம் /tr கொடுத்துறேன். /tr ரைட்டா? இப்ப இதுக்குள்ளால தான் நான் ஃபில் பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் நீங்க யாரும் எழுதிடாதீங்க. முடிச்சிட்ட அப்புறம் எழுதிக்கலாம். சரியா? இந்த இடத்துல I இப்ப என்னன்னா 1ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் I. அடுத்த தடவை வரும்போது 2, அடுத்த தடவை 3, அடுத்த தடவை 4 அந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பிளஸ் போட்டுட்டு x நம்மளோட 5 இல்ல இந்த இடத்துல இன்டு வெறும் x இது என்ன சொல்லுங்க அந்த இன்டு மார்க்கா டிஸ்ப்ளே ஆகும். பெருக்கல் குறியா டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸ் ஓபன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் இந்த இடத்துல x இப்ப நான் 5 டேபிள்னு சொன்னேன் இல்லையா இந்த முதல்ல இருக்கிற I வந்து 1ஆ இருக்கும். இந்த இடத்துல 5 வரும். இந்த xக்கு பதிலா 5 வரும். ஆனா நடுவுல இருக்கிற xனே டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா இது ரெண்டுக்கும் நடுவுல ஈக்குவல்ஸ். சரியா? அப்ப இன்னும் ஒண்ணு நான் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். td/td இது ரெண்டுக்கும் நடுவுல நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒரு பிளஸ் 2 பிளஸ் போட்டுட்டு ஒரு பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் போட்டுட்டு I ஸ்டார் x இப்ப என்னன்னா முதல்ல 1 இருக்குது 5 இருக்குது 1 into 5 வந்து இந்த இடத்துல போட்டுரும். அதுக்கு அடுத்த தடவை 2 into 5 10 வரும். அப்புறம் 15 வரும். அப்புறம் 20 வரும். புரியுதா? இவ்வளவுதான். இதோட நாம லாஸ்ட்ல வந்து document.write /table போட்டுறேன். டேபிள் ஆரம்பிச்சோம்ல அதை முடிச்சாகணும். /table இதுக்கும் ஒரு /n போடணும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு /n போடணும். \n இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கேயும் இந்த டேபிள் போட்டோம் இல்லையா அந்த இடத்துலயும் ஒரு /n போடணும். ஓகேவா? /n சரியா போச்சா? இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். பிராக்கெட்டை செமிகோலன் வச்சிடுறேன். இப்போ /body /html இங்க பாருங்க ஃபார்ம்லாம் கிடையாது. இந்த சமீபமா நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 ப்ரோக்ராம்லயும் நோ ஃபார்ம் அப்படியே ரன் ஆகுது. அவ்வளவுதான். ஃபார்ம் கிடையாது. இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் கிடையாது. ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் கிடையாது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து அதாவது ஒரு என்ன சொல்றது ப்ரொஃபஷனல் லெவலுக்கான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆனா நாம பாடி போர்ஷனுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் ரன் பண்ண வேண்டிய தேவை வந்தா எப்படி ரன் பண்றது அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். ஆஹா இந்த இடத்துல /பாடிக்கு முன்னால ஒரு /ஸ்கிரிப்ட போட்டிருக்கணும் பசங்களா. மறந்துட்டே ஸ்ரீ. இந்த இடத்துல ஒரு /ஸ்கிரிப்ட முடிக்கணும். அப்புறமா வந்து /பாடி அப்புறமா ஒரு /html சரியாமா? ஓகேப்பா? இப்ப நம்ம ஓபன் பண்ண எல்லாத்தையும் கரெக்டா ரிவர்ஸ் ஆர்டர்ல க்ளோஸ் பண்ணி வந்துட்டோம். போய் முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். எழுதாதீங்க. செக் பண்ணிட்டு அப்புறமா நாம எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கிறது இதுல ப்ரொசீஜர் நான் கொடுத்திருக்கிறது கொஞ்சம் லெங்தா கொடுத்திருக்கிறேன். நமக்கு இப்போ சிம்பிளா முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஆக்கி இருக்கிறேன். அதனால table1.html சொல்லிட்டு இப்ப நம்ம போட்டதும் இங்க பாரு என்டர் விச் டேபிள் கேக்குதா 5ன்னு சொல்றேன். 1 5 is 5 தெரியுதா உங்களுக்கு? இதுல பார்டர் ஈக்குவல்ஸ் 0 பார்டர் நம்ம போடாதனால பார்டர் டிஸ்ப்ளே ஆகல. ஆனா சின்ன குழந்தைங்க சொல்ற டேபிள ப்ராப்பரா சொல்லுதா இல்லையா? இது பக்கா தானே? இத நாம இங்க போட்டா கொஞ்சம் நான் ப்ரொஃபஷனலா தெரியுது. இத சரியா ஆக்குறதுக்காக ஒரு சென்டர் அதுக்காக தான் நான் சொல்றேன். சில நேரத்துல நம்மளோட ப்ரோக்ராம ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே எழுத முடியாது. அதனால நல்லா சமைக்கிறவங்க அப்பப்ப ரெசிபி மாத்திக்குவாங்க. அதேதான் நம்மளும் வந்து அப்பப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி ரெசிபி மாத்தி இப்போ ஒரே 5 டேபிளே கொடுப்போமா இல்ல 7 டேபிள் அது மாதிரி ஏதாவது மாத்துவோமா? 2 9 டேபிள் சரி கொஞ்சம் பெரிய நம்பரா கொடுத்துக்கோமா. ஓகேவா? டன். இப்ப என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் P கொடுங்க. ஒரு பக்கம் இது பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க. இன்னொரு பக்கத்துல பேஜ் சோர்ஸ் பிரிண்ட் ஆயிடும். இதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல. அதனால நீங்க முடிச்சா மட்டும் போதும். சைனை வாங்கிடுங்க. ரைட்டா? இந்த ஸ்கிரிப்ட் நான் இப்போ எழுதுறதுக்கு தரேன். நீங்க எழுதிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட். இதுல ஒரு ஹெட்டுக்குள்ளால ஒண்ணுமே கிடையாது. 2 வரி தான் ஹெட்.